2/9/2024 டியர் லாட்ரியோடைய 1 மணி 6 மணி 8 மணி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்று 1ஆம் தேதி பாருங்கள், 1 6 3 ஷோக்கும் சேர்த்து நம்ம கொடுத்தது 5 2 1ன்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா, ஆல் போர்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு 3 ஷோக்கும் அதில் 2 நம்பர் வரைக்கும் வரும், சில நேரம் 3 நம்பரும் வரும். சரிங்களா, பவர் நம்பரும் 3 வரும் 2 வரும். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங். இதில் வந்துட்டு பாருங்கள், 1 மணிக்கு 6 6 9ன்னு வந்திருக்கு. 2 6 நம்ம பவரில் தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள் 6 மணிக்கு 3 2 5ன்னு வந்திருக்குது. நமக்கு 2 5ம் அந்த ஒரே இதில் எடுத்துட்டாங்க. அப்புறம் 6 திரும்பவும் அதே 6 எடுத்து இங்கே வச்சுட்டாங்க. 3 8 நம்ம கொடுக்கவே இல்லை. 3 8 நம்ம கெஸ்ஸிங்கில் எடுக்கலை, விட்டுட்டோம். சரிங்களா, நம்மளுக்கு 5 2ங்கிற நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கும். 2 5ங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சா 325ன்னு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, பாக்ஸ்லாம் வந்துட்டு 325 இந்த இது மட்டும் பாஸ் ஆகிருக்கும். இது மட்டும் ஒரு செட்டு நம்மளுக்கு பாக்ஸில் வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா, மற்றபடி 38 வந்திருக்கு, இங்கே 69 வந்திருக்கு. நம்ம கொடுக்காத நம்பர் சி கோடு வந்துச்சுன்னா நமக்கு வராது. சரிங்களா, நம்மளுக்கு இதுவும் தான் பாஸ் ஆகிருக்கு, வேறு நம்பர் எதுவும் பாஸ் ஆகலை. அதனால் எனக்கு ஆல் போர்டில் கொடுத்த நம்பர் 5 2 பாஸ் ஆகிருக்கு. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். சரி வாங்க, ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் நல்லா வரும், ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் இதாக போகும். சரிங்களா, நாளைக்கு எப்படி இருக்குதுன்னா நாளைக்கு இதே மாதிரி தான் பார்க்கலாம். அதேமாதிரி 8610575149 இது கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடணும்னா டிக்கெட் போடுற விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டிடிஎஸ்லாம் சென்ட் பண்ணோன்னா பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, டிக்கெட் புக்கிங் ஒன்லி. இந்த நம்பர் கான்டாக்ட் நம்பர் 8610575149. சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 4 6 2ன்னு வருது. சரிங்களா, 1 மணி 6 மணி 8 மணி. சரிங்களா, 3 ஷோக்கும் சேர்த்து கொடுக்குறேன். 4 6 8. சரிங்களா, 4க்கு பவர் 9 1 6க்கு பவர் 1 2க்கு பவர் 7. இதுதான் கெஸ்ஸிங். சரிங்களா, இதிலேருந்து நம்ம 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் எடுத்து வைக்கிறோம். நம்ம கொடுக்காத நம்பரும் இதில் வரும். சரிங்களா, பார்த்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 46 26 42 91 71 79 92 12 27ன்னு சொல்லி ஒரு 9 செட்டு கொடுத்துருக்குறேன். பார்த்துக்கோங்க. உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா, நான் கொடுக்குற கணிப்போ மட்டும் இல்லாமல் நீங்களும் கொஞ்சம் கெஸ்ஸிங் பண்ணி எடுங்க. நான் கொடுக்குற நம்பர் ஆல் போர்டு நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து 1 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு எது வருதுன்னு பார்த்துட்டு அழகாக அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, 4 6 2 6 4 2 இந்த மாதிரி தான் வருது நாளைக்கு பேட்டர்ன். அதனால் பார்த்து அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, இல்லைன்னா 19 71 நாளைக்கு ஏன்னா 9லாம் படிச்சிருக்காங்க, திரும்பி வராதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் வைங்க, இல்லைன்னா விட்டுங்க. சரிங்களா, ஆனால் ரொட்டேட் பண்ணி வைங்க. நான் கொடுத்த நம்பரும் இல்லாமல் நீங்கள் எதனா கெஸ்ஸிங் பண்ணி வச்சா கூட ஆல் போர்டுக்கு வைக்கும்போது எந்த ஒரு நம்பரை சூஸ் பண்ணாலும் 2 நம்பர் எடுக்கிறீங்களா சாலிடாக 4 6ன்னு எடுக்கிறீங்க, ஒரு ஃபார்மாலிட்டி சொல்கிறேன், 4 6ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 64 ஒன்று வைங்க. சரிங்களா, 46 ஒன்று வச்சுட்டு 64 ரொட்டேட் பண்ணி ஆல் போர்டுக்கு வைங்க. 26 எடுக்கிறீங்களா 62 ஒன்று வைங்க, 42 எடுக்கிறீங்களா 24 வைங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சிங்கன்னா உங்கள் நம்பர் உள்ளே வந்துருச்சுன்னா வின்னிங் வந்து 4 போர்டுக்கு வைக்கும்போது. சரிங்களா, அதுக்காக சொல்கிறேன். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 462 917 962 467 762 412. சரிங்களா, ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். எல்லாமே பாக்ஸு தான். பாக்ஸை போடணும்னா 1 2 போடலாம், அவ்வளோதான். சரிங்களா, 6 செட்டும் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் உங்கள் கணிப்பில் ஏதாவது நான் கொடுத்தது ஸ்ட்ராங்காக 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ வந்துச்சுன்னா மட்டும் அதை கொஞ்சம் பாக்ஸாக போட்டு பாருங்கள். சரிங்களா, இல்லைன்னா விட்டுருங்க, இல்லை மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்களுடைய கணிப்பு சி போர்டு என்ன வருங்கிறத பார்த்து அதை நார்மலாக வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, எப்போவுமே பவர் நம்பர் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 எடுக்கிறீங்க சி போர்டில், 2 வைக்கும்போது 7ஐயும் வைங்க ஆல் போர்டு விளையாண்டிங்கன்னா. சரிங்களா, அப்படி விளையாடும் போது அந்த 2 வரலன்னா அதுக்கு உண்டான பவர் நம்பர் வரும். சரிங்களா, அதே மாதிரி தான் 6 எடுக்கிறீங்களா 1 சேர்த்து வைங்க, 4 எடுக்கிறீங்களா 9 அந்த மாதிரி வச்சிங்கன்னா 1 இல்லை 1 அடிக்கும் பவர் நம்பர். சரிங்களா, 6 ஸ்ட்ராங்காக வருங்கும்போது அந்த இடத்துல 1 வரும். அதே மாதிரி தான் எல்லா நம்பருக்குமே ஒரு பவர் நம்பர். சரிங்களா, அதை வச்சு விளையாண்டிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.